Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ வந்து டோஜ் காயினுடைய போட்காஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோஜ் காயினுடைய டே டைம் ஃப்ரேமில் வந்து நான் வச்சிருக்கிறேன் என்னுடைய சார்ட்டை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து 2022 ஜனவரி 10 வந்து மார்க்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து டச் ஆகி பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை வரைக்கும் போயிருக்குது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் அங்கேருந்து டவுன் ஆகி சேம் அந்த இடத்தை விட்டு சின்னதாக ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகெயின் வந்து ஒரு 50% வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபோல் ஆகி மார்க்கெட் எகெயின் வந்து இந்த ஃபோர்லேருந்து ஓகே இந்த சின்ன ஃபோர்லேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எகெயின் வந்து சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் போயிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய் ஸோ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ஃபோல் கொடுத்துட்டு எகெயின் வந்து மார்க்கெட் அந்த சேம் இடத்துக்கு போய் எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து க்ரஷ் ஆகி இப்போ மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு லோ ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இருக்குது. லோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதே நாள் வந்து மேலே போயிட்டு ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 டேஸாக வந்துட்டு க்ரீன் கேண்டில் நம்ம பார்த்தாலும் அந்த பையிங் ப்ரெஷர் அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எப்படி வந்து போயிருக்குதோ அதே மாதிரி இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படி இருந்துருக்குது. பட் இந்த ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு கீழே வந்துட்டு ஓகே இந்த லெவல் வந்து அது பிரேக் பண்ணி வந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருந்த லெவல். ஓகே, இந்த லெவல்லாம் ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன இருந்தால் இந்த லெவல் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் பண்ண மாதிரி இந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க. அதை வந்துட்டு மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து உடைச்சிட்டு நிறைய பேர் வந்து லிக்விடேட் பண்ண வச்சுட்டு மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியாது, நம்ம 4 ஹவரில் பார்க்கலாம். ஓகே, 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் டார்கெட் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து எதுவுமே இல்லை, ஓல்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மார்க்கெட் வந்து ஃபோல் ஆகிறதா இருந்தாலும் இங்கேருந்து போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு ஃபோல் ஆகணும். ஸோ அதனால் நான் இந்த லெவலை வந்து டார்கெட்டாக வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ளை ஏரியா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் ஸோ அந்த பிளேஸை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து விழலாம். ஓகே, இப்படி நடக்கிறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகணுமா இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் ரெண்டாவது மார்க்கெட் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லெவல் ஓகே அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்னு கேட்டால் பிரேக் பண்ணணும். இந்த இப்படி பிரேக் பண்ணி போகிறது வந்து பிரேக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டார்கெட் எந்த ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த டார்கெட்டையும் பிரேக் பண்ணி காட்டி சின்னதாக ரீடெஸ்ட் எடுத்து ஏற்கனவே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகி போகணும். கண்டினியூ ஆகி போகிற மார்க்கெட் வந்து இந்த நம்மளுடைய அந்த டேயில் வந்து நமக்கு இருந்த அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி முடிக்கணும் வந்து டே கேண்டில். ஓகே, டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு பிரேக் அவுட்டை நம்ம டேயில் எடுக்க முடியும். ஸோ டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி முடியணும். ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓல்டு ஹை இந்த ஹையை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஹை ஓகே 21 இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு 20 ஓகேவா 0.20 அந்த லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இதெல்லாம் நடக்கணுமா இருந்தால் டோஜ் காயின் உங்களுக்கு தெரியும், பிட்காயினை வந்து ஃபுல்லாகவே வந்து பிட்காயினை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு காயின். அண்ட் வந்து எலான் மஸ்க் வந்து ட்ரேட் பண்ணுற டைமில் வந்து அந்த ட்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு காயின் வந்து அந்த டோஜ் காயின். ஸோ நம்ம அதனால தான் வந்து இந்த டோஜ் காயினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இந்த டோஜ் காயினை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த நாள் ஏப்ரல் 25 ஓகே அண்ட் இந்த ஏப்ரல் 5 இந்த டைமெல்லாம் வந்துட்டு எலான் மஸ்க் வந்து அந்த ட்விட்டரை வாங்குறாரு அப்படின்ற அந்த ஒரு போயிட்டு இருக்கும்போது வந்து மார்க்கெட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே வந்து அதுக்கு இது வந்து மார்க்கெட் வாங்கி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எல்லாமே செஞ்ச அப்புறம் வந்து நல்ல ஒரு அப் கொடுத்துட்டு மார்க்கெட் எகெயின் அதுலேருந்து ஃபோல் ஆகி அடுத்த நாளே வந்து அது எல்லாத்தையும் அந்த கேண்டில் எல்லாத்தையும் வந்து ஃபோல் பண்ணி வந்துட்டு மார்க்கெட் அரைஞ்சரைஞ்சு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஃபோல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் டோட்டலாக வந்துட்டு க்ரேஷ் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். பிகாஸ் வந்து இதில் வந்து இது மார்க்கெட் க்ரேஷ் ஆகினதுனால
லூனா காயின்ன்ற ஒரு காயின் எல்லாமே போயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீரோ லிக்விடேட் பண்ணவங்க எல்லாருடைய அக்கௌண்ட்டும் ஆல்ரெடி வந்து வாஷ் அவுட். ஸோ ஜீரோ லிக்விடேட் பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், நம்ம சொல்கிற விஷயம்தான். நம்ம வந்து ஸ்போர்ட்டுக்கு வந்து சொல்ல மாட்டோம், ஃபியூச்சர் பண்ணதில் நம்ம சொல்கிறது பையோ செல்லோ. ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிடணும். ஸ்டாப் லாஸ் வந்து கட்டாயம் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எப்படி நம்ம பைக் ஓடும்போது வந்து நம்மளுடைய ஹெல்மெட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணணும்.